குட் ஈவினிங் மங்கீஸ். இந்த நாய் நேற்றுலேருந்து கத்தினுக்குது. இது என்ன சொல்லலை, ஃப்ரெண்டு ஒரு நாய் இருக்குல்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் போச்சு, நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க, உடம்பு முடிய பறிச்சு இப்போ தேவலாம் நல்லா இருக்காங்க. எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல்னாலே கடுப்பு. அந்த பில்டிங்னாலே எனக்கு ஒரு மாதிரி ட்ராமாவாகிடும், கடுப்பாக இருக்கும். எப்படா முடியும், ஒரு மாதிரி பயமாக இருக்கும். ஒரு முறை டாக்டர் ரிப்போர்ட் கொடுக்கும்போது திக்குன்னு இருக்கும். நம்மளை சார்ந்தவங்களும் நல்லா இருக்காங்கல்ல, எதுவும் ஆகிடாதுன்னு பயந்துக்கிட்டே இருக்கிறதுலாம் வேறு லெவல். அது டென்ஷனாக இருக்கும். இதில் வர டாக்டருங்களாம் சேனல் வேலை பார்க்குறாங்க. அவங்க சேனல்லாம் பார்க்குறேன் சார், அதெல்லாம் விடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உடம்பு அவங்களுக்கு இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு அந்த ஃபோன்லாம் கொஞ்சம் நல்லா போகுது. சின்ன வயசுலேருந்தே இந்த வீட்டில் வந்து யாருக்காவது முடியலன்னா இவங்க பார்த்துப்பாங்கன்னு ஒரு ஆளை வச்சுருப்பாங்க தெரியுமா. சம்மந்தமே அது அத்தை வந்து எல்லா ஆஸ்பத்திரியிலும் வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கும், அதுதான் கவனிச்சிக்கும், சாத்துக்குடி புழிஞ்சு கொடுக்கும், பாத்ரூம் கூட்டு போகும், டாக்டர்கிட்ட போய் பேசுவோம். அது எங்கள் அம்மா அப்படி தான் வச்சுருந்தாங்கலாம். அதனால் நான் கூடவே போயிடுவேன்னா வெறும் ஆஸ்பத்திரியாகவே யாருக்கு முடியலனாலும் அம்மா போய் உட்காந்துருவாங்க. ராமச்சந்திராலே ரொம்ப நாளாக கடந்தோம். ஒரு முறை ஒரு வீட்டில் ஒரு பாப்பாவுக்கு முடியாமல் போய் இப்போ எல்லாத்துக்கும் போய் உட்கார ஆரம்பிச்சிடும். அதனால் அப்பா இன்னையோட முடிஞ்சது, நாளைக்கு டிஸ்சார்ஜ். ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்து வண்டியில் நிம்மதியாக ஏறும்போது தான்ப்பா நிம்மதியாக இருக்கும். திக்குன்னு இப்போ கோவிட் இருக்கா இல்லையான்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் வெளியே ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணுற நாள்லாம் நினச்சி பார்க்கும்போது நம்ம எவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம தாண்டி வந்திருக்கோம்னு வச்சுக்கிட்டு இருப்பேன். நீ திருப்பி ஒருத்தனை கொல்றதுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். கேவலமான மனுஷன். என்ன டாக்டர் ஆகணும்னு ஆசை வீட்டில், அது ஒரு எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும் டாக்டர் படிச்சிருன்னு. நான் பயாலஜி தான் சேர்ந்தேன் 11th 12th. பயாலஜியில் வந்து மேக்ஸ் இது இருக்காது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்காது. மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அப்புறம் லாங்குவேஜ். பக்கத்து கிளாஸில் வந்து மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜி கிடையாது. நான் படித்து அப்போ காதல் கொண்டையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சினிமா எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் அதை விட்டுட்டேன். நான் அந்த அளவுக்கு மார்க் எடுக்கல. நல்லா படிப்பேன், ஆனால் இந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக நான் இல்லை. நான் இந்த பக்கம் ஆர்ட்ஸ் ஸ்கூலில் ஆசை வந்துடுச்சு. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 50 லட்சம் 60 லட்ச ரூபாலாம் டொனேஷன் கொடுத்து சேர்ந்த கும்பல்லாம் தெரியும். என் பையனை டாக்டர் ஆக்கிடலாம், வீட்டில் ஒருத்தன்னு மெரிட்டில் சேர்ந்த பசங்க தெரியும், அவங்களாம் பார்க்க ஆசையாக இருக்கும். ஆனால் சேரமில் விஸ்காம் சேர்ந்துட்டு போயிட்டேன். இப்போ வரைக்கும் நீ டாக்டர் ஆகிருக்கலாம், நல்ல டாக்டர், ஆஸ்பத்திரி போகும்போது சூப்பர் டாக்டர் உட்காந்துருந்தா இப்படி ஆயிருக்க வேண்டியதும்பாங்க. அம்மாவுக்கு அது மனசே கேட்காது டாக்டர் ஆகலேன்னு. இங்கே எல்லாருக்குமே யாராவது ஒரு வீட்டில் வந்து டாக்டர் ஆகிருக்கலாம் அப்படின்னு அம்மா அப்பா சொல்லுவாங்க. தனிக்கும் நார்த்தோட சவுத்தில் தான் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அதிகம் வரும்ல. நம்ம அம்மா அப்பாவோட ஆசை கூட காரணமாக இருக்கலாம் டாக்டர் ஆக்கிடணுங்கிறது. மெடிக்கல் ஃபீல்டு இப்போ நீங்கள் விஐடி வேலூர் எங்கள் சித்தி இருக்காங்க, வேலூர் போனால் விஐடி ஆஸ்பத்திரி அந்த இது சிஎம்சி ஒரு நார்த் இந்தியாவே கட்டி வச்சுருக்கான். அவ்வளோ ஜனங்க அங்கே வருதுங்க. நம்ம சங்கர் நேத்ராலயா கண் ஆஸ்பத்திரி, அப்போலோ, சென்னை அப்போலோ போயிருந்தேன் வீட்டில் காட்ட. அங்கே போனால் ஃபுல்லாக இந்திக்காரங்க தான். அவங்களுக்கு அங்கே ஆஸ்பத்திரியே இல்லை, டாக்டருங்களே இல்லை. அவன் நம்மளை சொல்கிறான் 3rd லாங்குவேஜ் எங்களை படின்னு. நீ முதல்ல மெடிக்கல் போடுற, அப்புறம் எங்களை சொல்லலாம். இங்கே சவுத்தில் வந்து மெடிக்கல் நல்லாவே இருக்கிறாங்க. அப்போ நமக்கு ஆஸ்பத்திரியெல்லாம் புலம்புறோம்ல, அதுவே பெரிய விஷயம் போல். இந்தியாவில் அவ்வளோ பேர் இங்கே தான் வரான், என்னன்னே தெரில. மெடிக்கல் ஃபீல்டில் நம்ம நல்லாவே இருக்கோம். அது ஆவலல்ல. நீட்டை போட்டானுங்களா, நீட்டை போட்டு எக்ஸாம் எழுதான் சொல்லி பிள்ளைங்களோட வயிற்றில் அடித்தானுங்களா, கேட்டால் 1000 கதை சொல்லுவானா. தாங்காது போல். நம்ம நல்லா இருந்தால் நம்ம அவனுக்கு வரி தான் கட்டுறோம், நம்மளை நம்ம பார்த்துக்குறோம், அதில் என்ன வை தெரியுது. நாங்களும் இந்திய நாடு தான்டா, உங்கள் ஜனங்க நார்த்தின ஜனங்க நாங்கள் தான் பார்த்துக்குறோம். அவனும் இதே ரேஷன் கார்டு ஆதார் கார்டு தான், எனக்கு அதே தான். இதில் என்ன கடுப்புன்னு தெரியலை. மெடிக்கல் ஃபீல்டில் நம்ம வந்து மோசம், நம்மளோட ஸ்டேட் போர்டில் நம்மளை சரியாக டாக்டருங்க ப்ரொவைட் பண்ணலாம். இவ்வளோ வருஷம் எப்படி நம்ம டாப்பில் இருப்போம் இந்தியாவில் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில். இவ்வளோ ஆஸ்பத்திரி எங்கேருந்து வருது? நீ ஏன் கிளம்பி வர அங்கேருந்து உடம்பை பார்த்துக்க, பயந்துக்கிட்டு அங்கேயே இருக்க வேண்டியதானே? எங்கேருந்து தப்புன்னு சொல்கிற மனசு வந்துச்சு நீட்டுக்கு யோசிக்கிறதுக்கு? நீ எங்களை மாதிரி அந்தந்த ஊரில் போர்டு வச்சு நாங்கள் எப்படி இவ்வளோ ஆஸ்பத்திரி கட்டணும் நீ யோசி. ஒவ்வொரு ஸ்டேட்டும் எங்கள் வயிற்றில் அடிக்கிற இவ்வளோ வருஷம் பசங்க, எத்தனை ஜென்ரேஷன், ஒரு 5-6 வருஷம் ஆயிருக்குமா நீட்டை வந்து கொண்டு வந்துட்டு. இப்போ பசங்க திருப்பி போய் அதை எப்படி கிராக் பண்ண தான் யோசிக்குதே தவிர நீட்டை கேன்சல் பண்ண யாரும் யோசிக்கல. அரசியல்லாம் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போங்கப்பா, எதில் வேணால் பண்ணிட்டு போங்க. பிள்ளைங்க படிப்பு ஒன்று இருக்குல்ல. நிறைய பேர் 6வது என் கேம்பியன் ஸ்கூல் சேர்றதுக்கு எங்கள் அம்மா அப்பா கண்ணு கலங்கிட்டு கேட்டுக்கு வெளியே நிற்கிறாங்க. என்ட்ரன்ஸில் அந்த ஸ்கூலில் புள்ள படிச்சிட மாட்டானான்னு. நிறைய வீட்டில் டிகிரிலாம் பெரிய கனவு, ஒரு படிப்பு, ஒரு வேலை. இப்போ ஒரு 2-3 பரம்பரையோட வறுமை அப்படி ஒரு நாளில் தூக்கிட்டு போயிடும். மரியாதையை கொடுக்கும்.
உங்களை அடுத்த வரப்போகிற ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் அத்தனை லைஃபையும் மாற்றும். அதெல்லாம் வயிற்றுல அடிச்சுட்டு இது வேற மான் கொம்பு மாதிரி முடி. தான் என் ஸ்கூலில் ராகுல்னு ஒருத்தர்னா, மாதவன் ஒருத்தர்னா, சரத்னு ஒருத்தர்னா, 3 பேரும் டாக்டராக இருக்காங்க. ராகுல் மாதவன் திரும்ப எங்கே இருக்கான்னு தெரியல. சிஎம்சியில் ஒருத்தர் எம்எம்சியில் படித்தான். ராகுல் வந்து பெங்களூர் ஏதோ காலேஜில் டீனாக இருக்கான்னு கேள்விப்பட்டேன். அவன் வாட்ஸ்அப் குரூப்பில் சங்கியாக இருந்துக்கிட்டு பசங்களோடலாம் சண்டை போட்டுக்கிட்டு ஒரு பாய் பையன் இருந்தான், முஸ்லீம் ஃப்ரெண்டு நயமதுன்னு. அவனை வந்து பாகிஸ்தானுக்கு போகணும் இவன் வாட்ஸ்அப் மெசேஜில் சொல்லி. இவன் அந்த பையன் கொஞ்சம் கலை என்ன மச்சான் எனக்கு பக்கத்தூருக்கு போகிறதுக்கு காசு இல்லை, எங்கிறதுனா பாகிஸ்தான் போவேன்னு இவன் சொல்லி ஏன் வாட்ஸ்அப் குரூப்பே கலவரமாச்சு. நான் வெளியே வந்துட்டேன். கூடவே படித்த பையன் பரபரவாக எல்லாருக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான். நேரு என்ன பண்ணார் தெரியுமாலாம் கேட்குறான். டே எனக்கு ஏன் சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணாருன்னே தெரியாதுடா, நான் எங்கிறதுடா நேருக்கெலாம் போவேன். அவ்வளோ டேலண்ட்டாக இருக்கானுங்க, சண்டை போட்டுட்ருக்கானுங்க. கூட இருக்கிற சக நண்பனை வந்து பக்கத்து நாட்டுக்கு போய் இங்கே இருக்காதான்றான். என்ன சொல்கிறது? படித்து இத்தனைக்கும் டாக்டராக இருக்கான், முக்கியமான போஸ்ட்டில் இருக்கான். அவன் வந்து ராமச்சந்திரால வந்து ரஞ்சித்னு ஒரு டாக்டர் இருந்தார், பாலா, 2 பேர் தான் நினைக்கிறேன். இப்போ வந்து அம்மா சொல்லும் பைபாஸ் சர்ஜரியில் வந்துடா எல்லோரும் பண்ணி முடிப்பாங்கடா, இந்த பாலா வந்து முக்கியமான ஒரு 2 இது மட்டும்தான் அப்படி வெட்டுவார், அதுக்காக மட்டும்தான்டா அவர் ப்ரொஃபஷனல், அது அவரால் மட்டும் தான் முடியும் பண்ணிட்டு ஒரு சர்ஜரிக்கு அப்போயே 3 லட்சம் 4 லட்சம் அப்போயே பெரிய காசு அதெல்லாம் வாங்கினாங்கடா அம்மா சொல்லிட்டுருக்கோம். அந்த மாதிரிலாம் நீ ஆவண விஜய் நாங்கள் நம்ம இங்கே காதல் கொண்டேன்னு பார்த்துட்டு ஸ்கிரிப்டில் வச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த ஒரு ஃபேசினேஷன் இருக்கும். இப்போ கூட இப்போ என்னென்னா டாக்டருங்கெல்லாம் ஃபேன்ஸாக இருக்காங்களா, அண்ணே வீடியோ ரொம்ப பிடிக்கணும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லும் போது, ஏன்டா அவ்வளோ பெரிய டாக்டரு உன் வீடியோவெல்லாம் பார்க்குறாங்கன்னு அம்மாவுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஃபேசினேஷன் போகாது. எப்படி இவனை படித்த டாக்டர் போய் நம்ம பையன் வீடியோவை பார்க்குறான்னு அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். எனக்கு ரமணா படத்தில் அந்த ஹாஸ்பிட்டல் சீன் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி உண்மையிலே இருக்கா இல்லையா அது தனின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நல்லா எடுத்துருப்பாப்புல விஜயகாந்த். ஐயோ நல்லா இருக்கும். அந்த மீம்லாம் இருக்குமே, அந்த கவுண்டரில் கட்டுவார், காசு கட்டு மோதடி நக்கலாக பார்ப்பார் கவுண்டரில் தலைவர். இப்போ எல்லாம் பாராட்டிக்கிட்டு இருக்கோம் இறந்து போனதுக்கப்புறம். பொட்டு வச்ச தங்கறதுன்னு. ஆனால் மெடிக்கல் ஃபீல்டு வந்து அதோட ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம உடம்பை அறுத்து ஒரு விஷயத்த மாற்றுறாங்கன்னா சும்மா ஒரு நாள் இல்லை, 11 வருஷ டெவலப்மெண்ட் இருக்குது. இது அக்கல்ட்டு ஃபிலாசபிலேருந்து ஆரம்பிக்கும். மறுபிறப்பு சோல் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து மேஜிக்கு மித்தாலஜி அக்கல்ட்லேருந்து ஆரம்பித்து ப்ராப்பர் சயின்ஸுக்கு வரானுங்க. ரேஷனலிசம் எம்பரிசம் பயாலஜிக்குள்ளே வரானுங்க. அப்போ டாக்டர்களுக்கு உடம்பே அறுத்து பார்க்குறதுங்கிறதே யோசிச்சு பாருங்கள். ஃபேசினேஷன். அந்த டெட் பாடியெல்லாம் தேடி அலைவாங்க கிடைக்காதான்னு. ஆர்டிஸ்ட்டுங்க பெயிண்டர் வரைக்கும்லாம் தேடி அலைவாங்க. டெத்து மேலே ஒரு பயம் இருந்த டைம் அது. யோசிச்சு பாருங்கள். பிளாக் அந்த பிளேகெல்லாம் தாண்டி வந்துச்சு வெஸ்டெல்லாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறான், ரீசன் தெரியல. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வைரஸை நம்ம ஒரு ஆன்டிபாடி ஒரு வேக்சின் உள்ளே போட்டு நம்ம ஒரு விஷயத்தை உள்ளே தள்ளி அதுக்கு ஒரு பாதுகாப்பு கேடயம் பண்ணுற அளவுக்கு நம்ம சயின்ஸ் வளர்ந்துருக்கு. கோவிடை சமாளித்து வந்துட்டோம்ல. சும்மா விக்கிபீடியாவில் ஒரு ஊசி எப்படி வந்துச்சு, டெட்டால் எப்படி வந்துச்சு, ஒரு ஹேண்ட் வாஷ் எப்படி வந்துச்சு, ஒரு சிசரோட கிளீன்சிங் வந்து எப்படி கொண்டு வராங்க, இந்த ஓஆர்எஸ் இருக்குல்ல அது கதை செம்மையாக இருந்துச்சு. கொத்து கொத்தாக ஜனங்க செத்துக்கிட்டு இருக்காங்க. அதோட ஊரில் பங்களாதேஷும் எங்கேயோ டீஹைட்ரேஷனில் ஒரு தண்ணியும் சர்க்கரையும் சேர்த்து அவங்க நாக்கில் வைக்கும் போது அப்படி குழந்தைங்க உயிரோடு ஏஞ்சி நிற்கிறத நான் பார்த்தேன். சூப்பர் லிங்க்டா. அது எதை பற்றியும் தெரியலனா ஓஆர்எஸ் தான் இப்போ தராங்களே, ஓஆர்எஸ்ன்னு தராங்கல்ல சுகருக்கு டீஹைட்ரேஷனுக்கு. அதை வந்து கண்டுபிடிச்சவர் அதை குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணும்போது ஐ சி த லைஃப் ஸ்பார்க்லிங் இந்த லைஃப் தான். நான் லிங்க் கீழே வேணால் போடுறேன் முடிஞ்சால் விக்கிபீடியாவில். ஒவ்வொன்றும் படித்து பாருங்களேன். ஹிஸ்ட்ரி ஆஃப் மெடிசன் படிச்சிங்கன்னா கதை அவ்வளோ அழகாக இருக்கும். பிளட்டோட ஃப்ளோ எப்படி, ஹார்ட் எப்படி வேலை செய்யுது, லங்ஸ் எப்படி வேலை செய்யுது, உயிரோடு இருக்கும்போது ஒருத்தனை எப்படி செக் பண்ணுறது, க்ளவுஸ் மாட்டினா, அதாவது அந்த காலத்தில் கையை க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரெக்னென்சி பார்க்கணுங்கிறது தெரியல. இன்ஃபெக்ஷன் அவ்வளோ குழந்தைங்க இருந்திருக்கு. ஒரு சின்ன விஷயம் அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த மாற்றிருக்கு.
சுடுதண்ணியில் சிசர் வைக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமா அப்போ தெரியுது ஜனங்களுக்கு. பாவம் ஒவ்வொன்றா தானே பட்டு பட்டு கண்டுபிடிக்கிறான். பண்ணி இன்றைக்கி நம்மளால் ஒரு 80 வயசு வாழ முடியும், 70 வந்து நம்மளோட மினிமம் லைஃப் டைம்னு தைரியமாக சொல்ல முடியுதுன்னா அதுக்கு அவ்வளோ வருஷம் உழைச்சிருக்கானுங்க. கோவிலில் எவ்வளோ டாக்டர் கடை செத்தாங்கப்பா. நல்லா இருக்கணும் அந்த ப்ரொஃபஷன். வந்து அந்த ஒரு டைமில் ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி நின்னாங்க எல்லாம் பார்டரில். பாவம் இவ்வளோ பேர் கொத்தாக இருந்தாங்க. யாருக்கும் ஒரு நன்றி சொன்ன மாதிரி கூட தெரியல நம்ம ஜனங்க. எனக்கு தெரிஞ்சொரு மெமோரியல் ஸ்டோனே வைக்கலாம் சென்னைக்கு நடுவில் கூட, ஃபார் ஆல் த டாக்டர்ஸ் சாக்ரிஃபைஸ் த லைஃப்ஸ் ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் கோவிட். எங்கே இவங்க சினிமாலே மாஸ்க் போட்டு கோவிட் டைமை காட்டவே கூடாதுன்னு வரைக்கும் சொல்கிறாங்க. அந்த மறந்துடுங்கன்றாங்க, விஷயத்தையே மறந்துடுங்கன்றாங்க. சினிமாவில் ஏதோ டைமில் லாக்டவுன் டைம் படமாக வந்து பார்த்துருக்கீங்க. சினிமாவில் அந்த கதை யோசிக்கக்கூடாது, மாஸ்க் போட்டு ஷார்ட்டே வைக்காதீங்கன்றாங்க. அந்த விஷயத்தை மறந்துடுங்கன்றாங்க. அப்போ அதுக்காக செத்தவங்க, அதுக்காக தியாகம் பண்ணவங்களோட வாழ்க்கைலாம் எத்தனை ஆட்டோக்காரர், எத்தனை லாரி டிரைவர், எத்தனை போலீஸ்காரங்க, எத்தனை இவங்க டாக்டருங்க. என் ஒய்ஃபு பேங்க்கு, அவள் போனால் அவள் கோவிட்டில் பேங்க்கு. எத்தனை பேர் மாஸ்கை மாட்டி எத்தனை பேர் செத்து போனாங்க சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில். அப்போ அவங்களுக்கு என்ன தான் ஞாபகம் வச்சுக்க போகிறோன்னா தெரில. அப்படியே மறந்துடலாம் போல் சரியானதுக்கப்புறம். நீ டிஎன்ஏ சீக்வன்சிங் வரைக்கும் வந்துட்டானுங்க. இவ்வளவும் பண்ணிவிட்டு அதே சயின்ஸால் திருப்பி நியூக்ளியர் பாம்பு, ஆட்டம் பாம்பு. ஸோ இன்றைக்கி ஒன்லி லேண்டாக ஒரு பாலஸ்தீன் ஃபிலிம் மேக்கரை, ஆஸ்கார் வாங்கின ஃபிலிம் மேக்கரை இந்த இஸ்ரேலில் செட்டில் ஆனவன் கடத்திட்டானுங்க, அடிச்சிருக்கானுங்க. இப்போ ஆர்மி அவரை காப்பாற்றி கூட்டி போட்டு இப்போ ஆளை காணாமா அங்கே அது பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே ஒரு பலாயிரம் கதையை நம்பிக்கிட்டு கொத்த ஜனங்களை கொண்டு தீர்த்துக்கிட்டு இருக்கான். ட்ரம்ப்பு டெலகிராமில் சிக்னல் ஆப்பில் குரூப் சாட்டை வச்சுக்கிட்டு பேசிகிட்டு வந்துருக்கான், எப்படி நம்ம ஏமனை அட்டாக் பண்ணுறதுன்னு, ஏர் ஸ்ட்ரைக்கு. அதில் தெரியாதனமாக ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆட் பண்ணியிருக்கானுங்கடா, ஒரு பிரசிடெண்ட்டு. அவன் ஜேடி வேன்ஸு டிஃபென்ஸ் டீம்லாம் இருக்கிற அதை சிக்னலில் அவனை குரூப் சாட்டை போட்டு ஒரு நேஷ்னல் செக்யூரிட்டி பேச மாட்டான். அவங்களுக்குன்னு தனியாக சாஃப்ட்வேரே பண்ணி கொடுத்துருவாங்க சிஏஏலாம். ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் தனியாக ப்ராப்பர் செக்யூரிட்டியோட ஒரு சாஃப்ட்வேர் கண்டிப்பாக இருக்கணும் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறதுக்கு. சிக்னலில் குரூப் சாட் போட விளாட்னுங்கிறானுங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆட் பண்ணி அவன் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து நெட்டில் போட்டு விட்டான். என்னடா இது, உங்களுக்கு ஆவணம்டா. ஸோ போயிட்டு வந்தாச்சு. ஸோ நாளையிலேருந்து ஆஃபீஸ் போயிட்டு வேலையை பார்க்கணும். அடுத்த கட்ட வீடியோ ஒன்று இருக்குது, மெட்டாவில் ஒரு ஸ்பான்சர்ட் வீடியோ ஒன்று இருக்குது, ஒருத்தர் கேட்டிருக்காரு, அது ஒன்று பண்ணணும். ஒரு 2-3 நாளாக தள்ளி வச்சுட்டேன். பட வேலை போயிட்டுருக்கு. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நியூஸ்லாம் வரும். ஓகே, நாளைக்கு பாப்போம். குட் நைட் மக்கீஸ்.